பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஏசப்பா ஏன் பூமிக்கு வந்தாரு? முதல்ல நம்மளையும் பிதாவையும் இணைக்கிறதுக்கான ஒரு வழியா வந்தாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பாவங்களை நீக்கிற ஒரு பலியா வந்தாரு. அதுக்கப்புறமா நம்மளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிக்கிறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏசப்பா எதற்காக வந்தார் அப்படின்னா, யோவான் 3:16 என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே பாவிகள் நமக்கு தெரியும். பரலோகம் போகணும் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும். ஆனா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே பாவம் செஞ்சுட்டோம். அப்ப நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக, நம்மளுக்கு நித்திய ஜீவனை தரதுக்காக, நம்ம செய்த பாவங்கள்னால நம்ம நித்திய ஆக்கினை அடையிறவங்களுக்கு தகுதியா இருந்தாலும் நம்மளை மன்னிச்சு நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை பரலோக வாசிகளா மாத்துறதற்காக, நம்முடைய எட்டர்னிட்டியை நம்ம கடவுள் கூட சேர்ந்து பரலோகத்துல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம எரிகிற அக்கினியில கஷ்டப்படக்கூடாது, நம்ம பரலோகத்துக்கு போய் நம்மளுடைய நித்திய ஜீவனை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம பரலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்ம பூமியில மனிதனா பிறந்தாரு. இங்க நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்தாரு. அப்ப அவர் வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டாலும் எல்லாமே எங்க முடியும் அப்படின்னா, நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போய் சேர்க்கறதுலதான் முடியும். அவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போகிறதுக்கு தான். பிதா கூட இணைக்கிறதா இருக்கட்டும், நம்மளை அவர் ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்சார்னா, பரலோகம் போறதற்கு வழியாக தான் நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சாரு. எப்படி வாழ்ந்தா பரலோகம் போகலாம். ஸோ அவர் நம்ம பாவங்களை கழுவினார்னா, பாவம் இல்லாம இருந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஸோ எல்லாமே எங்க முடியுது அப்படின்னா, நம்ம பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். அப்ப ஏசப்பா இங்க வந்ததற்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன, இல்ல ஒன் அண்ட் ஒன்லி நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் பரலோகம் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன சிந்தையில வாழணும் அப்படின்னா, நம்ம பரலோகத்திற்கு போகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம நரகத்திற்கு போகிறதுக்காக அல்ல. அதனால பரலோகம் போறதுக்கு எது வழியோ, எப்படி வாழணுமோ அந்தபடி வாழணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கூட அவர் பிறந்ததை நம்ம கொண்டாடும் போது, அவர் எதற்காக பிறந்தாரு? நம்மளை பரலோகம் கூட்டு போய் சேர்க்கறதுக்காக பிறந்தாரு. ஸோ நான் வாழ்ற வாழ்க்கை பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு செய்கையிலையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பரலோகம் போகணும் அப்படிங்கிற தாட்டோட இருக்கணும். ஏசப்பா கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் எட்டர்னிட்டியா அப்படிங்கிற தாட்டோட இருக்கணும். அதற்காக தான் ஏசப்பா அந்த பூமிக்கு வந்தாரு. அதற்காக தான் அவர் பல பாடுகள் பட்டாரு. மனுஷனா பிறந்து நமக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்ற நாட்களை, அவர் கொடுத்த நாட்களை அவருக்காக வாழ்ந்து பரிசுத்தமா பரலோகத்துக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம செலிப்ரேட் பண்ற எல்லா பண்டிகைகளும், கிறிஸ்துமஸும் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நம்ம வாழ்ற வாழ்க்கையும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். தேங்க்யூ.